மத்திய 28:6 பார்க்குறோம். அவர் அங்க இல்ல, உயிரோட என்ன பண்ணி எழுந்துட்டார். தெய்வ பிள்ளைகளை இந்த வசனத்தை பார்க்குறோம். ஆண்டவர் மரிச்ச உடனே 3ஆம் நாள் என்ன செஞ்சார்? உயிர்த்து எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த ஒரு தேவன். யாருக்காக? நம்மளை மீட்க, நம்மளை ரட்சிக்க, நம்மளை மீட்கிறதுக்காக அவர் மரிச்ச உடனே உயிரோட கர்த்தர் என்ன பண்ணார்? அவர் எழுப்பினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, நம்மளோட கூட ஆண்டவர் இருக்கிறாரு. சில ஜனங்கள், சில பிள்ளைகள் சோர்ந்து போறாங்க. பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, அவமானம் பார்த்து, நிந்தையை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் உயிரோடு எழுந்தவன சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகாதக. முதல் வார்த்தை ஆண்டவர் பேசுது. நம்மளுக்கு சமாதானத்தை தேவன் வச்சிருக்கிறார், நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், நம்மளுக்கு ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு. தேவன் நம்மளை மேன்மையா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாரு. இந்த நாள், இந்த ஈஸ்டர் நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 3ஆம் நாள், இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு சந்தோஷமான நாள். தேவன் மறைச்சி உயிரோடு எழுந்து நம்மளுக்காக அவர் எழுந்த ஒரு தேவன். நம்ம தேவனோட பிள்ளைகள் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து நம்ம நடக்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நடக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சிலுவை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் எல்லா தாழ்மையோடு இருந்து அந்த கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளுக்காக தண்ணியை தானே அர்ப்பணித்தார், தண்ணியை ஒப்பு கொடுத்தார். நம்மளை மீட்கிறதுக்காக, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக, நம்மளை மீட்கிறதுக்காக அவர் தண்ணியை என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். மரிச்சார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த வசனம் கொடுத்ததுக்காக நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீங்கள் மறைத்து 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்த தேவனே, ஆண்டவரே இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. என் தேவன் என்னோட கூட இருக்கிற, சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவி ஆண்டவர் நீங்க வழி நடத்துங்கப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உங்களோட கரத்துல பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதி வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.